நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது. ஆ எல்லாரோட கேரக்டரும் சூப்பராக இருந்தது, நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஓவராலாக எனக்கு ஓகேங்க சார். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி ஃபேனு, அதனால் எப்பயுமே வந்து தலைவர் படம் வந்து அவர் ஃபஸ்ட்டே புக் பண்ணிடுவார். ஆனால் பசங்களை குட்டி பசங்களை அலோவ் பண்ணதுனால நானும் ஒரு மட்டும் வர வேண்டியதாக போயிடுச்சு. நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இல்லை நெகட்டிவ் இல்லை சார், நம்ம மைண்ட் தான் பார்த்தேன் சார். எல்லாமே நல்லா இருந்ததுங்க சார். சார் அதுதான் சார் ஆச்சரியமாக இருக்குங்க சார். இப்போ இவரோட வயசில் வந்து எனக்கு பெரியப்பா எங்கள் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது வியந்து பார்த்தேன். நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபைட்டு டான்ஸு எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அவர் ஸ்டைலு சார், இந்த வயசுலேயே அவர் இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாரு. சேம் அப்போ அதாவது என்னோட சைல்ட்ஹுட்டில் நான் பார்த்ததே சேம் அதே நான் இப்போ நான் பார்க்குறேன். ஆமாம், அதுதான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஓவராலாக சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி படம் வந்துட்டு லிட்ரலி ஒரு சூப்பரான எல்லாமே வந்து கொடுத்து வர்ற படம் தான் இது. ஒரு ரஜினி ஃபேனாக வந்து நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உண்மையாக நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பீங்க. ஏன்னா ரஜினி ஃபேன்ஸ்க்கு உண்டான அந்த என்ஜாய் பண்ணுற எல்லா எலிமெண்ட்ஸ், எல்லா இன்புட்ஸ், எல்லாமே திங்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அந்த 3 hours சீரியஸாக அதை போனவே தெரில. ஏன்னா அவ்வளோ உட்கார வச்சிருக்காரு அந்த டேரக்டரோட ஸ்டோரி, ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவ்வளோ அருமையானதுனால தான் நான் வந்து உட்கார்ந்தேன். ஏன்னா 3 hours கண்டிப்பாக வந்து போர்டிக்காமல் ஒரு அடுத்தடுத்த சீன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டாக உட்காந்த ஒரு சீன் தான். இன்னொன்று அந்த வில்லனிசம், படத்தை ஃபுல்லாக இந்த வில்லனிசம் ஏகப்பட்ட வில்லன்ஸு அப்படின்னு ஒருத்தராக வராங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அப்படிலாம் வந்து பார்க்கும்போது இவனா இவனா அந்த மாதிரி தான் இருந்துச்சு சீரியஸாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஆர்வம் தான் ஜாஸ்தியாக அடுத்தது யார் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து தலைவர் எப்படி கவுண்டர் பண்ண போகிறார், எப்படி தலைவரை காப்பாற்ற போகிறார் அப்படி தான் வந்துட்டு சொல்லிட்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு மாசான ஒரு மூவியை கொடுத்த ஒரு படத்துக்கு இந்த ரிவ்யூஸும் கேட்டுட்ருக்கேன். மிக்சட் ரிவ்யூஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸோ எதுக்கு அவ்வளோ வருதுன்னு யோசிக்கிறேன். பட் ஸ்டில் அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. பட் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்கிற அவளுக்கு படம் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூவில் வந்துட்டு கண்டிப்பாக கிடையாது தான். இது ரஜினி ஃபேனாக சொல்லாமல் ஒரு நியூட்ரல் ஃபேனாக சொல்லணுன்னாலும் அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் ரிசீவ் பண்ணுறவளுக்கு இந்த படம் இருக்காலாம் எனக்கு தெரியல. பட் ரஜினி ஃபேனாக சொன்னால் கண்டிப்பாக வந்து இது அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர ஒரு படமாக கிடையாது. ஏன்னா எல்லாமே இருக்குது, எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று சொல்லணுன்னா அந்த சாங்ஸும் சரி, மாஸ் சீன்ஸ் சரி, அப்புறம் டைட்டில் கார்லேருந்து எண்டிங் வரைக்கும் சரி, எண்டிங்கில் வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று முடிச்சிருப்பாங்க. லிட்ரலி ரஜினி ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டோட மிகப்பெரிய ட்ரீட்டாக அது ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அந்த 80s 70s ரஜினியை திருப்பி காட்டினது, அப்புறம் தலைவரோட வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஹிட் படத்தில் அந்த ஒரு சிக்னேச்சர் மூவ் இருக்கும் அதை காட்டினது, அப்புறம் பழைய டோன் அந்த 70s 80s அவரோட வாய்ஸ் எப்படி இருக்குமோ அதை திருப்பி கொண்டு வந்தது, எல்லாமே அப்படியே பக்கா மாசாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம கோட்டு படத்தை பார்த்துருப்போம், ஏஐயோட டெக்னாலஜி. ஸோ அதோட டிஏஜிங்கோட இந்த படத்து டிஏஜிங் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த டிஏஜிங் இன்னும் சூப்பராக இருந்து இன்னும் அப்படி ரசித்து தான் பார்த்தோம் நம்ம, தவிர எதுவுமே வந்து குறைச்சி எதுவும் போடல. இன்னொன்று கேமியோஸ், இந்த படத்துக்கு கேமியோஸ் யார் தாங்க இல்லை, அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த கேமியோஸ்லாம் பார்த்தோம். அதை ஒர்க் ஆகலைன்னு தெரியாது, எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். கடைசி வரைக்கும் அது அமீர் கான், உபேந்திரா எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. அது அமீர் கான்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, உபேந்திரா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்குலாம் அது மாதிரி ஒன்றுமே தெரியல சீரியஸாக. உபேந்திரா எங்கடா வேஸ்ட் பண்ணாங்க, நல்லா தானே வேஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தோணுச்சு. அமீர் கான் கடைசி சீன்ஸாக வந்திருப்பார், ஒரு 10 minutes அந்த மாதிரி வந்திருப்பார். பட் வந்தாலுமே ஒரு ஃபேன் பை மூமெண்ட்டாக தான் அந்த ரோல் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் பெரிய ஒரு ஃபேன் தான். பட் அவர் வந்துட்டு அகெயின்ஸ்டாக வருவார், வில்லனாக தான் வருவார். பட் அவர் வில்லனாகவே தோணலை. அவர் வந்து ஃபார் தான் பேசினார், ரஜினிக்கு அகெயின்ஸ்டாக பேசலை. ஸோ அவர் ஃபேன் பை தான் நினச்சிட்டு போனார். ஸோ எனக்கு வந்து என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். 10 நிமிஷம் வராரோ 5 minutes வராரோ அவர் வர ப்ரெசன்ஸு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அப்பா இதுக்கப்புறம் நம்ம எப்போலாம் பார்ப்போம் தெரியாது. ஆத்தங் 1995 வந்து 1992 அந்த 90s வந்த படம், அந்த படத்தை ஆச்சு தலைவர் செத்துருவார். பட் இந்த படத்தில் அவர் கண்டினியூஸாக அமெரிக்கானோட ஃபேஸ் பண்ணி நடிக்கும் போது அப்பா ஒன்று சேர்ந்துட்டாங்கடா கடைசியில் ஆஃப்டர் லாங் டைம் 2 பேரும் நடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. தவிர அவர் என்ன பண்ணார், எவ்வளோ மிஷன் இருந்தார், எவ்வளோ டியூரேஷன்லாம் தேவையே இல்லை. வந்தோமா 3 years பாட்டோ பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வச்சு உட்காந்து படத்தை டம்ப் பண்ணுறதோ ஏற்றி விடுறதோ எதுக்கு நம்மளுக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா போயினே எங்கள் அவ்வளோதான். உங்களோட தனிப்பட்ட கருத்து சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லலை. பட் மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது பார்க்காதுன்னு சொல்ல நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம சொல்லிட்டு போயிடும். மக்களோட விஷயம் வெதர் டு see the movie or whether not to see the movie மக்களோட விஷயம் தான். ஸோ இப்போ நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் போய் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இல்லை நெகட்டிவ் விஷயம் இல்லை பாசிட்டிவ் விஷயம் பார்த்து நீங்கள் போவீங்க அப்படின்னா
உங்களுக்கு மேபி ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா ஒரு நல்ல ரஜினி மூவி மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் போங்க, பட் ரொம்ப வயலன்ஸ் இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு வயலன்ஸ் என்று பிடிக்கும்னா போங்க, இல்லை வயலன்ஸ் அவ்வளோ பிடிக்காது பரவாயில்ல அப்படின்னா ஓகே, உங்களோட இஷ்டம். அது ஓடிடியில் வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். இன்னொன்று, ஸோ இந்த 1000 crores வருதோ 2000 crores வருதோ வாட் எவர் இட் இஸ், நமக்கு ஒரு சளி பேச வரப்போது இல்லை. நம்ம வந்தோமா படம் பார்த்தோமா போனோம், அது ப்ரொடியூசரோட கவலை. எவ்வளோ படம் வந்தாலும் சரி, எவ்வளோ பணம் வந்தாலும் சரி, எவ்வளோ ட்ரெயிலர் லைக்ஸ் வியூஸ் பிச்சுக்கிட்டாலும் சரி, படம் எங்கே ஜெயிக்குதுன்னா தேட்டரில் தான் ஜெயிக்குது. நல்ல கதையாக இருந்துச்சுன்னா படம் ஜெயிக்கும், மக்கள் மத்தியில் பரவி எல்லோரும் போய் பார்ப்பாங்க. படம் நல்லா இல்லையா அந்த படம் ஜெயிக்காது, அவ்வளோதான். இந்த படம் நல்லா இருக்குது ஜெயிக்கும், அவ்வளோதான். எவ்வளோ க்ரோஸ் எவ்வளோலாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஆஃப்டர் லாங் டே தலைவர் வந்திருக்காரா, வந்தோமா பார்த்தோமா போனோமா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லோகேஷ்க்கு லோகேஷ்க்கு வந்து ஆக்சுவலி என்னோட தனிப்பட்ட முறை கேட்டிங்கன்னா, எனக்கு அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எதுவுமே எனக்கு பெருசு கனெக்ட் ஆகலை. இந்த படம் சூப்பராக கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அஃப்கோர்ஸ் தலைவருக்காக அவர் பண்ண விஷயங்கள், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே எனக்கு பிடிச்சது. ரஜினி ஃபேனாக எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படத்துக்கு வந்து உண்மையிலே நல்ல ரைட்டிங் எழுதியிருக்காரு, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஸ்டோரி எழுதியிருக்காரு. ப்ளஸ் ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் மேபி டெவலப் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இட் இஸ் ஃபைன், இட் இஸ் குட். நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா ஒரு ருசிச்சு ஒரு படத்தை பார்த்தோன்னா கத்தி, எந்த படத்தை இவ்வளோ கத்துனதில்லை எனக்கு தெரியல. ஏன்னா நான் எவ்வளோ படம் ரஜினி மூவி வந்து தேட்டரில் பார்த்துருக்கேன். இந்த படத்துக்கு கத்தி எனக்கு சீரியஸாக த்ரோட்டு போகிற அளவுக்கு நான் கத்திட்டேன். அந்தளவுக்கு நான் கத்தியாச்சு. நான் ஏன்னா அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணினால்தான் நான் அவ்வளோ கத்துறதுக்கு அந்த மூடே வந்துச்சு. அவ்வளோ கத்தி என்ஜாய் பண்ணி பார்த்த படம். அதுவும் வந்து டைட்டிலுக்கு அதுக்கப்புறம் ஒன்று வச்சுருப்பார் மூவியில். அதை சீரியஸு வந்தோன்னா எல்லா ரஜினி ஃபேன்ஸும் சீட்டில் நேர்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒன்று வச்சுருக்காரு அவர். அதை எப்படி அதை பண்ணான்னு தெரில. அவர் கமல் ஃபேனாக வந்துட்டு எப்படி பண்ணான்னு தெரில. பட் அந்த படத்தை வந்து நம்ம பண்ணோன்னா அந்த ஹீரோட ஃபேனாக இருந்தால் தான் மட்டும் தான் முடியாது. அவரே சொல்லியிருக்காரு. ஸோ கமல் ஃபேனாக இருந்தாலும் சரி, அந்த படத்தை நான் பண்ணும்போது ஐ ஹாவ் டு பி a ஃபேன் ஆஃப் ரஜினி அண்ட் ஐ ஹாவ் டு டூ த ஃபிலிம் தான் அவர் சொன்னார் இன்டர்வியூவில். ஸோ சொன்ன மாதிரி கரெக்டாக அவர் வந்து ஒரு ஃபேனுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் 3 hours வந்து போனவே தெரியல. ஸோ ஆனால் இது சர்டிஃபிகேட்டாகவே இருக்கட்டுமே, சர்டிஃபிகேட் இருந்தாலுமே அந்த படத்தில் வந்து அந்த தேவை, அந்த வயலன்ஸ் தேவைனால தான் சர்டிஃபிகேட் வந்தது. பட் ஸ்டில் சில பேர் சொல்கிறாங்க சர்டிஃபிகேட் தேவை இல்லை அப்படின்ட்டு. பட் எனக்கு தோணுதுன்னா தேவை தான். ஏன்னா சில கொடுற சீன்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. பட் அதுக்குன்னு வந்து நம்ம 18 years கீழே இருக்கிற பீப்புள் வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது ரூல்ஸு. பட் ஸ்டில் என்னென்னா ஓடிடியில் வந்தால் no one can guide or control the children who are like below 18. அவங்க டாப்ரேட் பண்ண டெக்னாலஜி தெரியாத ஒன்றுமே இல்லை. அவங்க அஃப்கோர்ஸ் வீட்டில் யாருமே இல்லைன்னா கண்டிப்பாக மொபைலோ டிவியோ பார்க்க தான் செய்வாங்க. அங்கே போய் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ we cannot control everyone. பட் அதனால படம் வாதிக்கமெல்லாம் கிடையாது. 18 years ப்ளஸ் பீப்புள் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. ரஜினி ஃபேன்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, நிறைய பேப்பர் இருக்காங்க. ஸோ 18+ பீப்புள் வந்து பார்க்க தான் செய்வாங்க. அது அவங்க பார்க்கனாலே படம் வந்துட்டு கண்டிப்பாக ஹவுஸ்ஃபுல்லாகும். நிறையா லைக் இட் கலெக்ட் சம் மோர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சர்டிஃபிகேட்னால படம் பார்த்திக்கோன்னா கிடையாது. அப்படி பார்த்தா வெற்றிமாறன், தனுஷ் படம்லாம் ஏகப்பட்ட படம் சர்டிஃபிகேட் படம்லாம் ஹிட்டாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போதுலாம் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றும் பாதிக்காதுன்னு சொல்ல வரேன். ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட வியூ தான். உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு நீ போங்க, அவ்வளோதான். ஏங்க லியோவோட ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஜாஸ்தியாகுதோ கம்மியாகுதோ, இப்போ அடுத்த படம் வந்ததுன்னா அது இந்த படத்தை பீட் பண்ண போகுது, அதுக்கு அடுத்த படம் வந்து அது இந்த படம் பீட் பண்ண போகுது. எல்லாமே ஒரு படம் வந்து கட்ட ஒரு ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு படத்தை பீட் தான் பண்ண போகுது. அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக தேட்டர்ஸ் இருக்குது. இப்போ எந்த இடத்துல தான் தேட்டர்ஸ் இல்லைன்னு சொல்லுங்கள், எல்லா இடத்துலையும் தேட்டர்ஸ் இருக்குது. மக்கள் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாருமே படம் பார்க்க வராங்க. ஒரு 1000 seats இருக்கிற இடத்துல 1 lakh people டிக்கெட்ஸ் கேட்குறாங்க. அவ்வளோ பீப்புள் படம் பார்க்க வராங்க, என்ஜாய் பண்ண வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஈஸியாக எல்லா கலெக்ஷன் பீட் பண்ண தான் செய்யும். அது அந்த ஹீரோவோட மார்க்கெட்டோட விஷயங்கள் டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போ விஜய், ரஜினி, கமல் எல்லாருக்குமே பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ ரஜினி படம் வந்திருக்கு, அடுத்து விஜய் படம் அதை பீட் பண்ணோம். இப்போ விஜய்க்கு அப்புறம் ரஜினி படம் வந்தால் அது விஜய் படம் பீட் பண்ணோம். அப்புறம் கமல் படம் வந்தால் அதை பீட் பண்ணோம். அதுமாதிரி ஒரு படம் பீட் பண்ணிட்டு தான் இருக்கும், தவிர எதுக்குமே ஸ்டாப் கிடையாது. ஸ்டாப் இருக்கலாம் ஃபார் 3 years, இது அன்பீட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 4 years அன்பீட்டபுளாக இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு படம் வரும், பீட் பண்ண தான் செய்யும். அதே தான் யூடியூப்லேயும். யூடியூப் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுறாங்க, வியூஸ் ஜாஸ்தியாக போகுது, உடனே அப்படியே கொண்டாடுறாங்க. வியூஸ் ஜாஸ்தி தெரியுமா அப்படின்னு மாதிரி. வியூஸ் ஜாஸ்தி தான்ப்பா இருக்கும். ஈவன் ஹேட்டர்ஸ் கூட பார்ப்பாங்க, அதோட ஃபேன்ஸ் கூட பார்ப்பாங்க. அதனால படம் வந்து ஹிட் ஆகுமானா கிடையாது. இப்போ நான் கூட ஒரு ட்ரெயிலரை பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்காம போயிடலாம் தேட்டரில். அப்போ நான் வந்து அந்த படம் ஹிட்டாகவும் போயிடுமா, என்னோட ஒரு காசு கொடுக்காதனால படம் ஹிட்டாகவும் போயிடுமா, கிடையாது. ஸோ ட்ரெயிலர் வச்சுட்டு ஒரு ட்ரெயிலரோட வியூ வச்சு படத்தை டிசைட் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு அடுத்த படம் வந்து ஒரு கலெக்ஷன் பீட் பண்ணதுன்னா அதனால இந்த படம் குறைஞ்சிரும் இந்த படம் ஏற்றியாது. எல்லாமே அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி, மக்களுக்கு ஏற்ற மாதிரி, ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிடிச்சதுன்னா பார்ப்பாங்க, அவ்வளோதான். அது எந்த படமாக பீட் பண்ணால் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வர படங்கள் பீட் பண்ண போகுது. இப்போ இதுக்கப்புறம் ஜெயிலர் 2 வரப்போகுது. அது எத்தனை பாக்ஸ் கலெக்ஷன் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போது யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். அது வந்து அதுக்கு ஜெயிலர் 2க்கு முன்னாடி என்னெல்லாம் படம் வந்ததோ
அதெல்லாம் பீட் பண்ணிட்டு இது ஏகுறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நம்ம ரொம்ப ஓவரெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் யாராலையும் அடுத்த வேலை பார்த்து போக முடியாது, அவ்வளோதான். ஓகே சார், சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ரஜினிக்காவே கூட ஒன்று 2 தரம் பார்க்கலாம். ரொம்ப ஆக்ஷன் நல்லா இருக்குது. பழைய 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் பார்த்தது. பட் கரண்ட்டாக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பழைய ஃப்ளாஷ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். பெரிய விஷயம் சார், நடக்க முடியாத விஷயத்தில் இந்த ஸ்டைல் இதெல்லாம் பண்ணுறது ஸ்டைலுக்கு அதே பழைய இது பிரமாதமாக இருக்குது. டெம்டேஷனாக இருக்குது உண்மையிலே. வெரி குட், ஃபண்டாஸ்டிக், நல்லா இருக்கு. இல்லை, அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. ஜஸ்ட் இப்போ தான் வரேன், எனக்கு அதை பற்றி இல்லை. பட் நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். ரஜினியோட இது அப்படி தான் இருக்கும். இப்படி எதிர்பார்த்தா போக முடியாது, பெருசாக எதிர்பார்க்க முடியாது, கதை இதெல்லாம் பார்க்க முடியாது. ரஜினியோட ஆக்ஷன் வேணும்னா போகலாம். அதில் சாங் ஓகே சார், பட் ஓரளவு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஓகே.